அனைவருக்கும் வணக்கம். இது தமிழோடு பேசு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பட்ஜெட் 2025-26. பல சிறப்பம்சங்கள் இருக்கு. இதுல வருமான வரி விதிப்புல மாற்றம் பண்ணிக்கிறாங்க. 12 லட்சம் வரைக்கும் இனி வருமான வரி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மகளிர் சுய உதவிக்குழுக்கு தனி கிரெடிட் கார்டு சொல்லியிருக்கிறாங்க. ஜொமேட்டோ, ஸ்விக்கி போன்ற ஆன்லைன் டெலிவரி பண்றவங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு பல சலுகைகள் சொல்லியிருக்கிறாங்க. அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பல உயிர் காக்கும் மருந்துகளுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றியும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 2025-26 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் நேற்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க தாக்கல் பண்ணாங்க. தொடர்ச்சியாக 8 முறை பட்ஜெட் தாக்கல் செய்த முதல் நிதியமைச்சர் அப்படின்ற பெயரை அவங்க பெற்றிருக்கிறாங்க. இந்த பட்ஜெட்ல பல முக்கியமான அம்சங்கள் இருக்கு. குறிப்பா பார்த்தீங்கன்னா வருமான வரி, தனிநபர் வருமான வரியில 12 லட்சம் வரைக்கும் இனி டாக்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தின்னு சொல்லலாம். முன்னாடி இது 7 லட்சமா இருந்துச்சு, இப்போ அதை 12 லட்சமா மாத்திருக்கிறாங்க. திருத்தப்பட்ட புதிய வருமான வரி ஸ்லாட் கொடுத்துருக்குறாங்க. 4 லட்சம் வரைக்கும் 0% டாக்ஸு, 4லேருந்து 8 லட்சம் வரைக்கும் 5%, 8லேருந்து 12 வரைக்கும் 10%, 12லேருந்து 16 லட்சம் வரைக்கும் 15%, 16லேருந்து 20 வரைக்கும் 20%, 20லேருந்து 24 வரைக்கும் 25%, 24 லட்சத்துலேருந்து அதுக்கு மேலே எவ்வளோ சேலரி வாங்கினாலும் சூப்பர் டாக்ஸ், அதாவது 30% டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, சொந்த வீடு வச்சவங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. வீட்டு வாடகைக்கான டிஓஎஸ் உச்சவரம் பார்த்தீங்கன்னா 6 லட்சமாக அதிகரிச்சிருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டை வாடகைக்கு கொடுத்துருக்கீங்க, முதல்ல 2.5 லட்சம் வரைக்கும் நீங்கள் வாடகை வாங்கினீங்கன்னா டாக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை 6 லட்சமாக மாற்றிருக்கிறாங்க. இந்த அறிவு பார்த்தீங்கன்னா ரெண்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது மகளிர் சுய உதவி குழுவுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த குழுவுக்கு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் நிறைய மகளிர் குழுக்கள் இருக்கு. அவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாட்டில் உள்ள மகளிர் குழு இன்னும் மேலும் அதிகரிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. பட்ஜெட்ல மருத்துவம் சம்பந்தமா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்தியா முழுவைக்கும் 200 கேன்சர் இன்ஸ்டிடியூட் புதுசா உருவாக்கும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. உயிர் காக்கும் மருந்துகள் மொத்தம் 36 மருந்துகள் பார்த்தீங்கன்னா வரி சலுகை கொடுத்துருக்குறாங்க. ஸோ மருந்துகள் விலையும் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல புதிய வேலை வாய்ப்பா 22 லட்சம் மேல நாங்க உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. மூத்த குடிமக்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி. வருமான வரி பிடித்த உச்சவரம் பார்த்தீங்கன்னா முன்னாடி 50,000 இருந்துச்சு, அதை இப்போ 1 லட்சமா உயர்த்திருக்கிறாங்க. மெடிக்கல் சுற்றுலா அதை ஊக்குவிக்கிறதுக்காக நிறைய சலுகைகள் கொடுத்துருக்குறாங்க. மெடிக்கல் சுற்றுலானா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்ஃப் கண்ட்ரிஸ், ஸ்ரீலங்கா அந்த மாதிரி கண்ட்ரிஸ் இருந்து மருத்துவம் சிகிச்சை பெறதுக்காக இந்தியாவுக்கு நிறைய பேர் வராங்க. அப்படி வர்றவங்களுக்கு விசா சம்பந்தமான நிறைய இஷ்யூஸ் இருக்கு, அதை கிளியர் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேஷண்ட் இந்தியாவுக்கு வர்றதுக்கு உதவும். இதனால இந்தியாவோட மருத்துவம் பார்த்தீங்கன்னா இன்னும் டெவலப் ஆகும். மற்றொரு மகிழ்ச்சியான செய்தி பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற ஆன்லைன் டெலிவரி பண்றவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கவர்மெண்ட் அடையாள அட்டை, அதாவது ஐடி கார்டு தராங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல அனைத்து அந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ மற்றும் ஆன்லைன் ஊழியர்களுக்கு ஃப்ரீ இன்சூரன்ஸ் தரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்றோம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பட்ஜெட்ல. இந்த பட்ஜெட்டோட மற்றொரு சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா, பாரத் நெட் மூலமா கிராமப்புறத்தில் உள்ள அரசு நடத்தும் அனைத்து மேல்நிலை பள்ளிகள் மற்றும் ஆரம்ப சுகாதார மையங்கள், அதாவது பிஹெச்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்துக்கும் பிராட்பேண்ட் இணைப்பை விரிவுபடுத்துவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. 5 லட்சம் எஸ்டி பெண்களுக்காக அடுத்த 5 வருஷத்துக்கு ரூபாய் 2 கோடி மதிப்பிலான ட்ரம் லோன் கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க. அதே போல கிசான் கிரெடிட் கார்டு, கேசிசின்னு சொல்லுவாங்க, அதில் பார்த்தீங்கன்னா 7.7 கோடி விவசாயிகள் மற்றும் மீனவர்களுக்கு குறுகிய கால கடன்களை தொடர்ந்து வழங்கும் என்று நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. கூடுதலாக மாற்றியமைக்கப்பட்ட வட்டி மானிய திட்டத்தின் கீழ் கடன் வரம்பு பார்த்தீங்கன்னா 3000லேருந்து 5000 உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லா பட்ஜெட்லையுமே ப்ளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். இந்த பட்ஜெட்ல நிறைய ப்ளஸும் இருக்கு, சில மைனஸ்களும் இருக்கு. இதை பத்தி தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு பீகார் பட்ஜெட்டுங்க,
பீகாருக்கு இந்த வருஷம் தேர்தல் நடக்க போகுது, அதனால அந்த மாநிலத்துக்கு பல சிறப்பு சலுகைகள் கொடுத்துருக்கீங்க. தமிழ்நாடு போன்ற சவுத் ஸ்டேட்ஸுக்கு நிறைய சலுகைகள் நீங்க கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் சென்னையிலையும் கோவையிலும் மதுரை போன்ற மெயின் நகரங்கள்ல இன்னும் பல திட்டங்களை எதிர்பார்த்தோம். ஆனா அதுக்கு நிதி ஒதுக்கல அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டிருக்காங்க. ஆனா என்ன திட்டம் அப்படின்னு எந்த ப்ராப்பர் டீட்டெயிலும் இல்லாம முதலமைச்சர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மு.க. ஸ்டாலின் அவங்க விவரமா எந்தெந்த திட்டத்துக்கு மத்திய அரசு நிதி வழங்கல அப்படின்னு இன்னும் ப்ராப்பரா சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த பட்ஜெட் பத்தி நம்ம பல தகவல்களை பரிமாறி இருக்கிறோம். சில தகவல்களை நம்ம பரிமாறல, நம்ம டீட்டெயிலா எடுத்துட்டு நம்ம அடுத்த வீடியோல பதிவு பண்ணலாம். இந்த பட்ஜெட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இதுல என்ன மைனஸ் இருக்கு, என்ன பிளஸ் இருக்கு அப்படின்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.